ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சனிக்கிழமை காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாய் தைரியமாய் இருப்பீர்களாக. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற ஒரு நல்ல பகுதி என்னவென்று கேட்டால், அதனுடைய முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீர்களே ஆனால், தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய நியாயங்களை, அவருடைய கற்பனைகளை எப்பொழுதும் கை கொள்வாயாக. விரும்புகிற நேரத்தில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் கை கொள்வீர்களாக. அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வரிசையாக சொல்கிறார். எகிப்து தேசத்தில் நீங்கள் பட்ட பாடுகள் எத்தனை, உங்களுடைய அடிமைத்தனத்தினுடைய கஷ்டம் எத்தனை, அதன் நடுவில் தேவனாகிய கர்த்தர் எப்படி ஓங்கிய புயத்தினாலே உங்களை விடுவித்து கொண்டு வந்தார், இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. அதற்கு பதிலாய் கீழே சொல்லி வாசிக்கிறது என்று கேட்டால், ஆகையால் 8ஆம் வசனத்தில், நீங்கள் பலப்படும்படிக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை உங்களுக்கு நான் கொடுக்கும்படியாகவும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளெல்லாம் கைக்கொள்வீர்களாக அப்படி சொல்லிட்டு, ஏன் நான் கொடுக்குற கற்பனைகளெல்லாம் நீ கை கொள்ளணும் ஒன்று விடாமல் எப்போதும். காரணம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் அப்படிப்பட்டதுப்பா. அது எகிப்து தேசத்தை போல இருக்காது, விட்டு வந்த தேசத்தை போல இருக்காது. அங்கே நீ விதைப்பாய், கீரை தோட்டத்தில் நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய் அங்கே. ஆனால் நீ சுதந்திரிக்கிற போகிற தேசம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள அழகான தேசம், வானத்தின் மழைத்த நீரை குடிக்கும். அது காட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். சில சமயங்களில் யாருமே நம்ம விசாரிக்கிறதுக்கு இல்லைல்ல. வீட்டுக்குள்ளே இருப்போம், வீட்டிலேருந்து யாரும் விசாரிக்க மாட்டாங்க. சர்ச்சில் இருப்போம், சர்ச்சில் நம்ம விசாரிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தொழில் அங்கே செய்கிறோம், அங்கே நம்ம விசாரிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் யாருமே விசாரிக்கிறதுக்கு நமக்கு இல்லை என்றாலும் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்று கேட்டால், இந்த தேசத்தை குறித்து சொல்கிறது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். எவ்வளவு நாள் அவர் விசாரிப்பார்? வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு மட்டும் அவர் உங்களை விசாரிப்பார். அப்படி சொன்னார் அர்த்தம், ஒரு நாள் கூட உங்களை விசாரிக்காமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரையும் எப்பொழுதும், எல்லா நாளும் சொல்ல, எல்லா வாரமும் சொல்ல, எப்பொழுதும் 24 hours 7 days 24/7 சொல்கிறோம்ல, எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஓ glory to God. அதற்கு கீழே உள்ள வசனங்களை பார்த்தால் இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே நான் நிறுத்துகிறேன். நீங்கள் சுதந்திரிக்கிற தேசம், கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேசம், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேசம். வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு பரியந்தம். இன்னொருத்தில் சொன்னால், உன் வாழ்வின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உன்மேல் கர்த்தருடைய கண்கள் உண்டாயிருக்கும், என் மேல் கர்த்தருடைய கண்கள் உண்டாயிருக்கும். இந்த மகிழ்ச்சி இந்த சனிக்கிழமை நாம் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த கேட்ட வசனங்களினுடைய வெளிச்சத்தில் நாங்கள் உங்களுடைய கற்பனைகள் முழுவதையும் எப்பொழுதும் கடைப்பிடித்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் சுதந்திரித்துக் கொள்ள எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும். நாங்கள் அடிமைத்தனத்தின் தேசத்தில் இப்பொழுது இல்லை, விடுவிக்கப்பட்ட தேசத்தில் இருக்கிறோம் என்கிறதை மறந்து விடாதபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். அப்படி செய்தபடியாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட சொல்கிறேன், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவரையும் அவருடைய கண்கள் நமது மேல் நோக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை தான் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். God bless you abundantly again and again and again. Amen.